ஏன்டா இப்படி மக்களை கூட்ட நெரிசல்ல சிக்க வச்சு 39 பேர் இறந்து போயிருக்காங்க. அதை ஒரு மூலதனமா அரசியல் பண்றீங்களே, நீங்களாம் உண்மையிலேயே மனுஷங்க தானேன்னு கேட்க தோணுது. நம்ம விஜய் அண்ணா ஒவ்வொரு முறையும் மக்களை சந்திக்க வரதுக்கு முன்னாடி டிவிகே சார்பா வேற ஒரு இடத்த கேட்டிருப்பாங்க. பட் அவங்க கேட்கிற இடத்த கொடுக்காம ரொம்பவும் குறுகிய சாலையை பிளான் பண்ணி கொடுத்து வேணும்னே இது மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கணும்னு சில பேர் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் நினைச்ச மாதிரியவே நேத்து கரூர்ல நடந்த டிவிகே பிரச்சாரத்துல ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துடுச்சு. அதுல 39 பேர் இறந்து போயிருக்காங்க. எப்படிங்க நீங்க செய்யற மக்கள் விரோத ஆட்சியை விஜய் அண்ணா மக்கள் கிட்ட எடுத்து சொல்றத உங்களால பொறுத்துக்க முடியாம இது மாதிரி மக்கள் உயிரை வச்சு அரசியல் பண்றீங்க? அதுலயும் முக்கியமா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கரூர்ல கலந்துகிட்ட டிவிகே தொண்டர்களை போலீஸ் நிறைய பேர் தடியடி நடத்திருக்காங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்களாம். ஒரு பக்கம் போலீஸ் தடியடி நடத்துறாங்க, அடி வாங்குற மக்கள் பயத்துல பக்கத்துல உள்ளவங்களை தள்ளுவாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளிக்கிறதுல யாராவது ஒருத்தர் கீழே விழுந்தாங்கன்னா கூட்டத்துல யாராலையுமே கவனிக்க முடியாது. அதே நேரத்துல கரண்டையும் ஆஃப் பண்ணிருக்காங்க. இது தற்செயலா நடந்ததா இல்ல திட்டமிட்டு பண்ண சதியான்னு யாருக்குமே தெரியல. நேத்து கரூர்ல நடந்த அசம்பாவிதங்கள்ல நம்ம சகோதர சகோதரிகள் 39 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க குடும்பங்களுக்கும் நம்ம ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கலாம். விஜய் அண்ணா நீங்களும் நம்பிக்கையோட இருக்கணும். பவர் கட் பண்ணதுனால அவர் பேசுறதும் கேட்கல. அதனால என்ன பண்ணாங்க, சரி கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. பாதுகாப்பு இல்ல கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுகிறாங்க. ரவுண்டான கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இங்க வந்து இடம் கம்மியா இருக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? முக்கியமான காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறது. எங்க கோலம்